அதனால சுசுகி அது வண்டி அயாபுசாவா ஏதோ ஒரு 13 லட்ச ரூபா அந்த வண்டி எவனோ வாங்கிட்டு இருக்கிறான். கஷ்டப்பட்டு இந்த ஆட்சியில் இவர்கள் இதில் ரொம்ப கஷ்டப்பட்டு பலரும் செல்வந்தர்களாக இருக்காங்கல்ல, வாங்கிட்டு உடனே இந்த டீம் பார்த்துருக்கோம். அயாபுசாவையே தமிழ்நாடே பார்க்காத மாதிரி டிடிஏ பாஸ்ன்னு வச்சுக்கிறாப்புல அந்த வண்டியை. அந்த அயாபுசா தீனும் தழுவுற தொல்காப்பியத்தில் எங்கே போவான்னா போவாங்க வாக்கிங். யார் போவா? மேல்தட்டு மக்கள். அதை சேர்த்து சொல்லிடணும். சாதாரண ஆள்லாம் கிடையாது. ஆனால் அரசு பணத்தை வச்சு 41 கோடி வச்சு சரிப்படுத்திக்கிறாங்க. ஆனால் நீங்கள் போய் 10 ரூபா 20 ரூபா கட்டி உள்ளே போகவே முடியாது. எல்லாம் புக்கு ஏப்ரல் மாதம் வரைக்கும் புக் பண்ணிருக்காங்க. யார் பண்ணியிருக்கா? அந்தந்த மேல்தட்டு அந்த குரூப்புகள் பண்ணிக்கிட்டு கிளப்ல உள்ளவங்க. அப்போ அந்த இதில் வந்து இவர் போறாரு. இவர் போயிட்டு அந்த பைக் எவனோ கொண்டு வந்துக்கிறான். ஏன்பா நடைப்பயணம் போகிறது அதுக்கு அந்த பைக் அதை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு தலைவரை இன்னும் முறுக்குங்க அந்த பைக்கில் உட்காந்துட்டு ஒரு போஸ்ட் ஏதோ பிளானோட வந்திருக்கான் போல இருக்கு. அது வெளியே நீங்கள் டெய்லி ஷூட்டிங் வந்து நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நேற்று கல்யாண மண்டபம் திறக்க போனார். ஆமாம், இதுக்கு முன்னாடி வரைக்கும் கல்யாண மண்டபம் எப்படி திறப்பாங்க? கட்டுவாங்க, ஒரு மேடை போட்டிருக்கோம், பேசுவாங்க தானே. நேற்று என்ன நடந்து பார்த்தீங்களா? சினிமா ஷூட்டிங்கு வாராயன் தோழி பாடல் தானே சொன்னீங்க. நானும் கூட பயந்து வேற எதுவும் போட்டார பாட்டா? ஒரு பெண்ணும் ஒரு பையனும் அப்படியே அப்படியே அவங்க தவளா கட்டி பிடிக்கிறதும் அவங்க வெக்கப்படுறதும் கூட அப்படியே தோழிகள் அப்படியே பாடுறதும் ஆடுறதும் இவர் உட்காந்து ரசிக்கிட்டு இருக்காரு. இந்த இதெல்லாம் ஜனங்க ரசிப்பாங்களா?